வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் டொர்ஃபு என்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து ஃப்ரெஷ் காய்கறி பிடுங்குற தோட்டம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க போகலாம். டொர்ஃபு என்ற நகரத்தை நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். நண்பர்கள், இப்போ இங்கே வந்துட்டோம்டா, தோட்டத்துக்கிட்ட வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். டொர்ஃபு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த போர்டில் போட்டிருக்குது என்னென்ன மரக்கறி இருக்குது, என்னென்ன பழங்கள் இருக்குது, இந்த விலை பட்டியல் எல்லாம் அப்படியே போட்டிருக்கு. வாங்க பார்த்துட்டு நாங்கள் இப்போ உள்ளே போகலாம்.
மரக்கறி எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு வண்டியில் எடுத்து. நண்பர்களே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் குடமிளகாய் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ் குடமிளகாய் இருக்குது, இதாக இருக்குது. இதில் கொஞ்சம் எடுக்கலாம்னு இருக்கிறோம். வாங்க போவோம். இதில் தனியாக குடமிளகாய் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் வந்து குடமிளகாயில் விலையிலெல்லாம் போட்டிருக்குது. இந்த நான் கையில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட இப்போ தக்காளி பிடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சுற்றி பார்ப்போம் வாங்க. எல்லாம் பச்சையாக தான் இருக்குது. கொஞ்சம் தான் பிடுங்கினாங்கள். அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க. இந்த பக்கம் கறி மிளகாய் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் பிடுங்கி கொண்டு போவோம். இந்த ஒன்று இருக்குது, பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் பிடுங்கிட்டோம். இனி நாங்கள் கத்திரிக்காய் பிடுங்க போவோம். நம்மளே கத்திரிக்காய் பிடுங்கியாச்சு. இனி வேறு இடத்துக்கு போவோம். நண்பர்களே, காய்கோவர் அதாவது போஞ்சி $3.95. பாருங்கள் மக்களே, எல்லாரும் பிடுங்குறாங்க. மஞ்சள் போஞ்சியும் இருக்குது. அது ரெண்டும் ஒரே விலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் விலை போட்டில்லை. நண்பர்களே, போஞ்சி இருக்குது, போஞ்சி பிடுங்குவோம் வாங்க. அவ்வளோ பெரிய போஞ்சி இல்லை, சாதாரண அளவு தான். இவ்வளோ தான் நாங்கள் பிடுங்கின போஞ்சி. இந்த இடத்துல வந்து பூசணிக்காய் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போவோம். பாருங்க, நல்ல பெரிய பூசணிக்காய் ஒன்று இருக்குது. நண்பர்கள், கேரட் நீங்கள் அந்த இலையில் இல்லாமல் வாங்கினா $1.98. இலையோடு வாங்கினா உங்களுக்கு $2.30. வாங்க நண்பர்கள், இப்போ நாங்கள் கேரட் பிடுங்குவோம். கொத்தி கொத்தி எடுத்து தான் பிடுங்க வேணும். பாருங்க நண்பர்களே, எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நண்பர்களே, லீக்ஸ் இருக்கிறது. லீக்ஸை பிடுங்கிட்டு அப்படியே ஆப்பிள் தோட்டம் இருக்குது. அப்படியே போய் ஆப்பிள் நிறைய பறிக்கலாம் வாங்க. நண்பர்களே, ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதோ பாருங்கள், விதம் விதமான அழகான ஆப்பிள்.
நீங்களும் வாங்க. இது வந்து பாரிஸில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமான மரக்களிகளும் பழங்களும் பிடுங்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து எல்லா விதமான ஆப்பிள்களும் இருக்குது. நாங்கள் இதை அப்படியே சுற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே போனால் நிறைய ஆப்பிள்கள் இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள்களை நாங்கள் பிடுங்குவோம். வாங்க நண்பர்களே, ஆப்பிள் பிடுங்க ஆரம்பிப்போம். இங்கே நல்ல ஆப்பிள் இருக்குது. இந்த இடத்துல ஆப்பிளை பிடுங்க ஆரம்பிப்போம் நாங்கள். நண்பர்களே, வந்து சுற்றி பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி சேர்த்து கொண்டு இருக்கிற மரக்கறி எல்லாம். ஆனால் பெரிய அளவில் மரக்கறி இல்லை. சீசன் முடிஞ்சு கொண்டு வர்றதால இன்னும் தெரியாது. மரக்கறி நிறைய முடிஞ்சிட்டுது. முடிஞ்ச அளவுக்கு பிடுங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள். இன்னும் எங்கெங்கே போகிறோன்னு பார்த்து கொண்டு பிடுங்கி எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கோ. ஸ்ட்ராபெரி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரியை பார்த்து பிடுங்குவோம். நண்பர்களே, ஸ்ட்ராபெரி நான் சொன்ன மாதிரி சீசன் முடிஞ்சிருச்சு போல தான் இருக்கிறது. பாருங்கள், அழகாக இருக்குது. சரியான குறைவாக இருக்குது. எல்லோரும் பிடுங்கிட்டாங்க. சீசனை முடிஞ்சிட்டு கிடக்கிறத பிடுங்குவோம். இப்போ ஸ்ட்ராபெரி பிடுங்கியாச்சு. இவ்வளோ தான் நாங்கள் பிடுங்கின ஸ்ட்ராபெரி. இனி அடுத்த இடத்துக்கு போவோம். நண்பர்களே, ஆப்பிள் தோட்டத்தில் அழகான ரோசாப்பூ பார்த்து மகிழுங்கள். ஒரு அதிசயமான விஷயம்தான். இதையும் பராமரிக்கிறாங்க இந்த இடத்துல. ஆப்பிள் என்னும் இது முத்தே இல்லை, பச்சை ஆப்பிள் பச்சையாகவே இருக்குது. நண்பர்களை, சோளம் பிடுங்க வந்தாங்க. ஆனால் சோளம் எல்லாம் பிஞ்சாக இருக்குது. பாருங்க நண்பர்களே, எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இது பிடுங்கி பிரயோசனம் இல்லை. சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. மேபி பிடுங்கிட்டாங்க போல இருக்குது எல்லாம். நாங்கள் கடைசியாக வந்துருக்கிறோம். ஆனால் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் வரைக்கும் தோட்டத்தில் எல்லாம் பிடுங்கலாம் இருக்கும். சீசன் முடியல, ஆனாலும் குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது, பார்த்துட்டு போவோம். வெள்ளரிக்காய் நண்பர்களே, இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது. இப்படியே பார்த்து கொண்டு போனால் நிறைய வெள்ளரிக்காய் இருக்குது.
கொண்டா பிடுங்குவோம். சூப்பராக இருக்குது. தக்காளி பழம் நிறைய காய்தான் இருக்குது, பழமாக இல்லை. 3 ரூபா 70 சென்டிம். நண்பர்களை இப்போ பீட்ரூட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி என்று தெரியலை, பிடுங்கித்தான் பார்க்கணும். நல்ல இலையும் இருக்குது, அதையும் பார்த்து கொண்டு போவோம். இவ்வளோ தான் நாங்கள் பிடிங்கின மரக்கறி. இருந்த மாதிரிக்கு நாங்கள் பார்த்து பிடிங்கிட்டோம். நண்பர்களே, முடிஞ்ச அளவு மரக்கறி எல்லாம் பிடுங்கிட்டோம். ஃப்ரெஷ் மரக்கறி தான் எல்லாம். மற்றது சீசன் முடிஞ்சு கொண்டு போகுது, அது இல்லை, பெருசாக இல்லை. மீண்டும் நாங்கள் அடுத்த வருஷம் மரக்கறி பிடுங்குற வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே. இந்த இடத்துலையும் பார்வைக்கு வச்சுருக்குறாங்க. நீங்கள் விரும்பினது எல்லாத்தையும் பார்த்து வாங்கலாம். ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. இதை பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா வாங்கிட்டு போகலாம். இப்போ எல்லாம் வாங்கின பொருட்கள்லாம் கொடுத்து பில்லெல்லாம் போட்டாச்சு. இனி நாங்கள் வலிக்கிற வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்களும் வந்து இந்த இடத்த பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பியதை வாங்கி கொண்டு போங்க. இந்த இடம் வந்து பஸ்லேருந்து 52 கிலோமீட்டர் சரியா. அட்ரஸ் போட்டு விட்றேன், நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வாங்கி கொண்டு போகலாம். விரும்பிய பொருட்கள் எல்லாத்தையும், மரக்கறி பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போகலாம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.